வணக்கம். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற ஒண்டிக்குப்பம் அப்படிங்கிற பகுதியோட சுடுகாட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அ நான் தொடர்ச்சியாக சொல்கிறது எங்கள் இப்போ பகுதியில் சுடுகாடுகள் தான் மிக மோசமாக இருக்குன்னு. அதுக்கு இன்னொரு உதாரணம் இது. பாருங்கள், சுடுகாடு உலகத்திலேயே கூட சொல்லலாம். சுடுகாட்டுக்கு பூட்டு போட்ட ஒரே ஊர் எங்கள் ஊர் தான். அது பூட்டு போட்டிருக்கா, இதுதான் சுடுகாடு. இது உள்ளே போய் இந்த ஆற்றங்கரை ஓரமாக தான் புதைப்போம். இந்த சுடுகாட்டு வரும்போது வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் குப்பை. அங்கேருந்து ஒரு புனித நதி காவா ஒன்று ஓடி போய் இந்த ஆற்றுல தான் கலக்குது. இந்த ஊரோட மொத்த கழிவும் ஆற்றுல கலக்குது. இதுதான் இவங்களோட கழிவுநீர் மேலாண்மை திட்டம். எப்படின்னா, எல்லா ஊரில் இருக்கிற கழிவுநீரெல்லாம் ஒன்றா எடுத்துன்னு வந்து ஆற்றுல சேகரிப்பாங்க. இது ஒரு திட்டம் இவங்களுது. அதையும் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த காணொலியிலே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வர வழிலாம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து குடிக்கிறதுக்கான இடமா தான் இருக்குது. பாட்டிலும் குப்பையும் நெகிழி குப்பைகளும் இதுக்கு தான் இந்த இடம் பயன்படுது ஒழிய வேறு ஒரு மேம்பாடோ ஒரு வசதியோ இங்கே இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இங்கே இந்த காரிய மேடைக்கிட்ட தான் பேசணும்னு நினச்சேன். அதையும் பூட்டி தான் வச்சுருக்காங்க. அது இப்போ தான் வந்து இங்கே இருக்கிற எம்எல்ஏ வந்து அவர் பேர் போட்டு கட்டி வச்சுருக்காரு. இது வந்து சுடுகாட்டுக்கு போகிற வழி. இதை பூட்டியிருக்காங்களேங்கிறதுனால இங்கே நின்று பேசுகிறோம். இதுதான் எங்கள் ஊர் சுடுகாடோட நிலமை. மக்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். நாம் வந்து வாழ்ந்து இறந்து போன அப்புறம் புதைக்கிறது தான் சுடுகாடு. பல இடத்துல சாதி வாரியாக நமக்கு சுடுகாடு இல்லாமல் மறுக்கப்பட்டிருக்குது. இந்த சாதிக்காரன் இந்த இடத்துல புதைக்கக்கூடாது, அந்த சாதிக்காரன் அங்கே தான் புதைக்கணும், இந்த சாதிக்காரனை இங்கே தான் புதைக்கணும்னு செத்த அப்புறமும் ஏற்றத்தாழ்வு பார்க்குற ஒரு சமூகமாக நம்ம சமூகம் இருந்திருக்கு. அந்த ஏற்றத்தாழ்வுகள் பார்த்தவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். பாருங்கள், எங்கள் ஊரில் சுடுகாடே கிடையாது. யாரையுமே புதைக்க முடியாது, யாரையும் எரிக்கவும் முடியாது. அப்படி ஒரு கேடுகட்ட ஒரு சமூகமாக நம்ம சமூகம் மாறிடுச்சு. இதுக்கு காரணம் எல்லாம் நமக்கு சொல்லித்தர யாரும் இல்லை. நம்மளை ஒன்றிணைச்ச அரசியல்வாதிகள் எல்லாம் நம்மளை சாதியாக ஒன்றிணைச்சான். நமக்கான வழிமுறைகளை எப்படி வாழணுங்கிற நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்குற அரசியல்வாதிகளாக இல்லாமல் தனக்காக வாழ்க ஒழிக சொல்லி, தனக்காக போஸ்டர் வெட்டி கொடி பிடிச்சி தன்னை வளர்க்கணும், தன் குடும்பத்தை வளர்க்கணும்னு நினச்ச அரசியல்வாதிகளுக்கு நாம் வாக்கு செலுத்திட்டோம். இப்போ உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நிற்கிறோம். நாங்கள் வெல்றோம் வீழ்கிறோம், ஆனால் எங்கள் நிலம், எங்கள் மக்கள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வாழணும்னு இந்த களத்தில் நிற்கிறோம். இங்கே நாங்கள் கொடுக்க போகிறது காசு இல்லை. இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இந்த நாட்டை எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு நாடாக மாற்றணுங்கிற பெரும் கனவு. அந்த கனவை நனவாக்க எங்கள் மக்கள்கிட்ட இந்த முறை உங்கள் வாக்கு விற்பனைக்கா இல்லை எங்கள் விவசாயிக்கா, நமது சின்னம் விவசாயியா என்பதை முடிவு செய்யுங்கள். கட்டாயம் இந்த பிள்ளைகள் வெற்றி பெறுவோம். அதில் உங்கள் வாக்கு இடம்பெறுமா என்பதை நீங்கள் உறுதி செய்யுங்கள். நாங்கள் உங்களிடத்திலே கேட்பது ஒரே ஒரு வாக்கு தான். அந்த வாக்கு நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பி வாக்கு செலுத்துங்கள். நன்றி. வணக்கம். போன காணொலியில் ஒன்று சொல்லாம விட்டேன். நாம் இப்போ வந்திருக்கிறது இதுதான் வந்து மணவாள நகரில் உள்ள சுடுகாடு. மணவாள நகர் சுடுகாடு. அதை மட்டும் அப்படி கட் பண்ணி அடுத்த வீடியோவில் யூஸ் பண்ணி